தியானம் ஏன் பண்ணணும்? அது அவ்வளோ அவசியமா? யோகா பண்ணா கூட கொஞ்சம் கலோரிஸ் பேர்ன் ஆகும். பட் தியானம் பண்றது எதுக்கு? சும்மா ஒரு 1/2 hour உட்காரணும் கண்ண மூடி, அது ரொம்ப பெரிய கஷ்டம் எப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியானம் ஏன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தியானம் எதுக்கு பண்றோம்னா, நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறது தான் தியானம் பண்றோம். நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணா என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் எனக்கு எது வரும் வராது அது நான் தெரிஞ்சுக்கலாம். இதே பெரிய விஷயம் இல்லையா? சுதர்மம்ன்ற ஒரு அழகான வார்த்தை கிருஷ்ண பகவான் யூஸ் பண்ணுவார். சுதர்மம்னா என்ன அப்படின்னா, எது எனக்கு நல்லா வரும், எது எனக்கு பண்ணும்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன், இதுதான் என்னுடைய சுதர்மம். இந்த சுதர்மம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளை அடுத்தடுத்த லெவல் நோக்கி கொண்டு போறது ரொம்ப ஈஸி. இந்த சுதர்மம் தெரியாதப்பதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இது பண்ணா பெரிய ஆளா வந்துடலாமா, அவங்க இந்த கோர்ஸ் படிச்சு நல்லா வந்தாங்க, இவங்க இந்த பிசினஸ் பண்ணி நல்லா வந்தாங்க, நான் ஏன் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, வா இது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு, இது இப்ப ட்ரெண்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது நல்லா வரும், எது பண்ணும் பொழுது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்கன்ற விஷயத்த நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிப்பீங்க. கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களை சுத்தி இருக்கிற சொசைட்டி உங்களை என்ன கமெண்ட் பண்ணாலும் உங்க காதுல ஏறாது. உங்களை நெகட்டிவா கமெண்ட் பண்ணாலும், ஏன் இதெல்லாம் பண்ற, இதெல்லாம் பண்ணி நீ பெரிய ஆளா வந்துருவியா அப்படின்னு சொன்னா கூட உங்க காதுல கேட்காது. ஏன் அப்படின்னா அந்த விஷயம் பண்ணும்போது உண்மையாவே நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரியல் கேரக்டரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா சில நேரங்கள்ல நம்மள ராங்கா அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். எஸ் இதுதான் நான் இப்படிதான், நான் ரொம்ப பயந்த பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு, இப்படின்னு நம்மள என்ன பண்ணிருப்போம், தப்பா அனலைஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி அனலைசேஷனை நீங்க பிரேக் பண்ணி உண்மையிலேயே நீங்க யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் மெடிடேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெய்லி ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.